ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுனுடைய நடிப்பில் இன்னைக்கு தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கிற பிளாஸ்ட். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தான் கண்ணு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, இல்லை ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னா தனக்கு தெரியாத நபர்களாக இருந்தால் கூட கண்டிப்பாக அதை களத்தில் இறங்கி நம்ம தட்டி கேட்கணும், அவங்களுக்கான அந்த நியாயத்தை நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஹீரோ. அவருடைய குடும்பம் ஒரு பக்கம் 7,000 கோடி ரூபாய் பிஸ்னஸ், இது எப்படியாவது சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தோம்னா அடுத்த கட்டத்துக்கு என்னுடைய பிஸ்னஸில் நான் போய்கிட்டே இருப்பேன், அதனால் அதுக்கு குறுக்க எத்தனை பேர் வந்தாலும் வெட்டி வீசிக்கிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற வில்லன் இன்னொரு பக்கம். இவங்க 2 பேத்துக்கும் இடையே நடக்கக்கூடிய ஆடுபுலி ஆட்டம் தான் இந்த பிளாஸ்ட். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு சுபாஷ் கே ராஜ் அப்படிங்கிற ஒரு நபர் இந்த படத்தை இயக்கியிருக்காப்புல. இந்த படத்தை பார்க்கும்போது 2004 கும்ஃபு ஹசில் அப்படின்னு சொல்லி உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஆக்ஷன் ட்ராமா ஒன்று வந்தது. அதை யாருமே மறந்துருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த படம் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த படத்துலலாம் எங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி வரிசைக்கு ரோ ஹவுஸ் மாதிரி இருக்குது. அதில் ஒருத்தனை ஏதோ ஏப்ப சாப்பையா காமிச்சுட்டு கடைசியில் ஆக்ஸ் கேங் அப்படின்னு சொல்லி ஒரு கேங்கு அங்கே இருக்க நபர்கள் எல்லாத்தையும் போட்டு தள்ளணும் ஒரு காரணத்துக்காக அப்படின்னு சண்டை சச்சரவுன்னு உள்ளே இறங்கும் போது அதுக்கப்புறம் தான் உள்ளே இருக்கவங்க எப்படிப்பட்ட ஆளுக அப்படிங்கிறதே இந்த வந்த கும்பலுக்கு தெரியும். அந்த மாதிரி சும்மா ஆக்ஷன் அதகலமாக வெட்டி வீசின ஒரு படம் இது. அந்த படத்துக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த படத்துடைய அந்த அவுட்லைன் இருக்கு இல்லையா, அதாவது தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்கலாம் யாரு என்ன அவங்களுடைய ஸ்கில் செட்டு எதுவுமே தெரியாம நம்ம குடும்பத்தையே வெட்டி வீசணும் அப்படின்னு ஒரு கும்பல் களத்தில் இறங்கிருச்சுன்னா அப்புறம் என்ன பாருங்க சம்பவத்தை அப்படின்னு அந்த குடும்பம் ஒரு சம்பவத்தை பண்ணா எப்படி இருக்குங்கிற அந்த ஒரு அவுட்லைனை எடுத்துக்கிட்டு இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு இந்த டீம். அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்பா கும்ஃபு ஹசில் எந்த மாதிரி ஒரு படம் நமக்கு தெரியும் இல்லையா, அது அதகலமாக தெருக்கி விட்டுருப்பாங்க ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம். அந்த மாதிரி நம்ம ஊரில் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் இதனுடைய பலமே. அதுலயும் சும்மா எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டே இருக்காங்க படத்துல அப்படின்னு ஒரு சில விமர்சனங்களோ ஒரு சில படங்களில் சொல்லுவோம் இல்லை நம்ம, அப்படிலாம் அந்த படத்துக்கு நீங்க சொல்ல முடியாது. ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸையுமே அந்த பர்டிகுலர் சீன் டிமாண்ட் பண்ணும். இந்த இடத்துல இது இருந்ததுன்னா வேற லெவலில் திருக்கிங்க அந்த சீன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதை ஆக்ஷன் கோரியோகிராஃபர் ஃபீனிக்ஸ் பிரபு அட்டகாசமாக கம்போஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கு டெக்னிக்கலி மிகப்பெரிய சப்போர்ட்டும் கிடைச்சிருக்கு அவருக்கு. அது அருணுடைய சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், பிரதீப் இ ராகவ் அவருடைய கட்ஸ் ஆகட்டும், அவர் தான் எடிட்டர், அவருடைய கட்ஸ் ஆகட்டும், ரவி பஷூருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ஆகட்டும்னு சொல்லி சும்மா அள்ளி எரிஞ்சிருக்காங்க, அதகலப்படுத்திருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே இந்த படத்தில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் கூட என்னவோ எரிஞ்சுங்க சுமார் அப்படின்னு நமக்கு தோணல. ஒரு சீனும் கூஸ் பம்ப் தான். அந்த மாதிரி அட்டகாசப்படுத்திருக்காங்க, அதகலப்படுத்திருக்காங்க ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே. குறிப்பா அந்த படத்துடைய இன்ட்ரோல் பிளாக் அது வேற லெவல் க்ளூஸ் பம்பான மொமெண்ட். இன்ட்ரோல் பிளாக் மட்டும் இல்ல, ஈவன் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸே கூட அதகலப்படுத்திருக்காங்க. இது 2 போகவே பல காட்சிகள் உள்ள இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த படத்துடைய பலமாக எனக்கு பட்டது கண்டிப்பாக கதாபாத்திரங்கள் எல்லாமே எழுதப்பட்ட விதம் தான், ஒரு சில கேரக்டர்ஸை தவிர. உதாரணத்துக்கு அர்ஜுன் ஆகட்டும், அபிராமி ஆகட்டும், பிரீத்தி முகுந்தன் ஆகட்டும், விவேக் பிரசன்னாவாகட்டும், எல்லாருமே அந்தந்த கதாபாத்திரங்கள் எழுதப்பட்ட விதமே செம ஹைப்பா இருக்குது. ஒரு கேரக்டரையும் இவங்க இன்ட்ரோ கொடுத்த விதமே இல்லைங்க செம்மையா இருக்குதுங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக நமக்கு கொடுக்குது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் அப்படிங்கிறத தான் அவங்க போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் என்னமோ பெரிய அந்த அவெஞ்சர்ஸ்ல காமிச்ச மாதிரி இவங்கள எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு இவங்களா சும்மா வந்து மைக் வச்சு ஓதாம எந்த கேரக்டருக்கு என்ன இருக்கு, யார் எப்படிப்பட்டவங்கிறத எங்க ரிவீல் பண்ணா ஆடியன்ஸுக்கு அந்த கூஸ் பம்பான மொமெண்ட் கிடைக்கும், அவங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அதை அட்டகாசப்படுத்தி அதகலப்படுத்தியிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸையும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக எழுதியிருக்கு இந்த டீம். இதனாலேயே அதனுடைய எக்ஸிகியூஷன் அப்படிங்கிற லெவல்லையும் அந்தந்த ஆர்டிஸ்ட் என்னென்ன பெர்ஃபார்மன்ஸில் கொண்டு வர முடியுமோ அதகலப்படுத்தியிருக்காங்க. எல்லாருமே பயங்கரமாக சண்டை செஞ்சுருக்காங்கப்பா, பயங்கர எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியுது, எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆனால் மிகப்பெரிய எஃபர்ட் பின்னாடி கண்டிப்பாக இருந்திருக்கு. அந்த அளவுக்கு அதகலமாக எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இதில் நடிப்புங்கிறத விட எல்லாருக்குமே ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான், அது அட்டகாசமாக கொண்டு வந்திருக்காங்க எல்லாருமே. ஈவன் பிரீத்தி முகுந்தனுடைய அந்த யங்கர் வெர்ஷனாக ஒரு குட்டி பொண்ணு, சின்ன வயசு கேரக்டர் ஒன்று வரும், அந்த கேரக்டர் நடிச்ச அந்த குட்டி பொண்ணு வரைக்கும் எல்லாருமே செம்மையாக பெர்ஃபார்மன்ஸில் அந்தந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதில் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தில் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயமே இந்த படத்துக்கும் லாஜிக்குக்கும் பெருசாக சம்மந்தமே கிடையாது. இந்த படத்தில் லாஜிக் அப்படிங்கிறது பல இடங்களில் நீங்கள் தேடத்தான் செய்யணும். லாஜிக் இல்லாத ஒரு மேஜிக்காகத்தான் இந்த படத்தை பண்ணி வச்சுருக்காங்க. லாஜிக்குங்கிறதெல்லாம் நீங்கள் ரொம்ப கூர்ந்து நோக்கி அப்படி இப்படிலாம் நூல் பிடிச்செல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா பல இடங்களில் லாஜிக் மிஸ் ஆகத்தான் செய்யுது. உங்களுக்கு எதுக்கு லாஜிக்கு, இப்போ மேஜிக்கை மட்டும் பாருங்கள் அப்படிங்கிறத தான் இவங்க மெயினாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அதனால் லாஜிக்ங்கிறது நிச்சயமாக மிஸ்ஸிங். இன்னொரு பக்கம் கதாபாத்திரங்கள் எல்லாமே அட்டகாசமாக எழுதியிருக்காங்க இல்லையா. இருந்தாலும் இந்த படத்தில் மெயின் வில்லனாக ஒரு கேரக்டர் ஒன்று எழுதப்பட்டிருக்கு, அவர் கூடவே இன்னொரு பவர்ஃபுல்லான கேரக்டர் ஒன்று எழுதப்பட்டிருக்கு. ஆனால் வில்லனை விட அந்த கேரக்டர் இன்னும் பவர்ஃபுல்லாக எழுதியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
அதே நேரத்தில் அந்த பவர்ஃபுல்லாக வில்லனை தாண்டி இவர் பெரிய பவர்ஃபுல்லுங்க அப்படின்னு எழுதப்பட்ட அந்த கேரக்டர் கூட கொஞ்சம் சப்பையாக முடிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு லைட்டாக இன்னொரு பக்கம் வரத்தான் செய்யுது. இது எல்லாமே போக திலீபனை இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராகவே யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாங்க, அவருக்கு பெருசாக ஸ்கோப் இல்லை இந்த படத்தில்ங்கிற ஒரு ஃபீலும் எனக்கு வந்தது. இந்த கதை ஒரு ப்ரிடிக்டபிளான ஸ்டோரி தான், இதுவும் ஞாபகத்தில் இருக்கட்டும். ஏன்னா நமக்கு கண்டிப்பாக இந்த கதையில் இதான் நடக்க போகுதுங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். இது மைண்டில் இருக்கட்டும். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முதல்ல சொன்ன வார்த்தை தான், இது ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு மேஜிக்கு. ஆக்ஷன் த்ரில்லர்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா உங்களை நிச்சயமாக கவரக்கூடிய ஒரு படம் தான் இது. பார்க்கணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக ஒரு தடவை தியேட்டரில் போய் பார்க்கலாம். அடல் கானண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் வெட்டி வீசக்கூடிய விஷயங்கள் தான். எந்த ஒரு செக்ஷுவலான காட்சி அமைப்புகள் கிடையாது, கெட்ட வார்த்தை பிரயோகங்கள் கூட கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வெட்டி வீசியிருக்காங்க, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதனாலேயே இந்த படம் ஸ்ட்ரிக்ட்லி UA 16+ மக்களே. இந்த படம் தியேட்டர்ஸில் இப்போ வெளியாயிருக்கு. அப்புறம் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.